முருகனுக்கு எப்படி அந்த சேவலும் மயிலும் கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சூரபத்மனும் தாரகாசுரனும் சேர்ந்து பிரம்மன் நோக்கி தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்குறாங்க. அந்த வரத்தின் மூலியமா இவங்களால யாராலையுமே அழிக்க முடியாது, எந்த சக்தியிலையும் சிவனால் கூட இவங்களை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த வரத்தை வாங்கிட்டு போய் தேவர்களை சித்திர பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சித்திரவதை ரொம்ப அதிகமானதுனால தேவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த சிவன் நோக்கி தவம் இருக்காங்க. ஆனால் அந்த பிரம்மர் வரத்தை கொடுக்கும்போதே ஒரு கண்டிஷனோட தான் கொடுத்தாரு. என்னன்னா சிவனோட மகனால் உங்களை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தோட தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே விநாயகர் போய் சிவன் கிட்ட கேட்கறாரு, நான் போய் அந்த அசுரர்கள் கொண்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. சிவன் வேணாலும் தடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் சிவன் முருகனை உருவாக்குறாரு. ஏன்னா காரணம்னா இவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கடல் தான் வரும். போர் பண்ணி அழிக்க மாதிரி ஒரு போர்க்கடல் தான் வேணும்னு சொல்லிட்டு முருகனை உருவாக்குறாரு. அப்படி உருவானவர் தான் அந்த முருகன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, முருகன் கூட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அந்த தாரகாசுரனை முருகன் கொன்றார். அதுக்கப்புறம் அந்த சூரபத்மன் மிகப்பெரிய சக்தியோட கரு நாகமாகவும் கரு முதலையாகவும் அப்படி கருப்பு விலங்காக மாறி முருகன் கூட சண்டை போடுறாரு. ஸோ எல்லாத்துலேயும் தோத்தாரு அந்த சூரபத்மன். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு எரிமலையாக அந்த சூரபத்மன் மாறி இழக்கிறது அளவுக்கு வெடிக்கிறான். அதாவது மிகப்பெரிய அளவு வெடிச்சு அந்த ஊரையே நாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ முருகன் என்ன பண்ணலாம், தன்னோட கையில் இந்த வேலை எடுத்து ஒரு மரத்து மேலே விட்டு அந்த மாதிரி ரெண்டாக போல ஒரு சைடு மயிலாகவும் இன்னொரு சைடு சேவல் கொடியாகவும் மாறிது. ஸோ இந்த சேவல் கொடியை தன்னோட கையில் ஏற்றிக்கிட்டு மயில் மலையை வாகனமாக ஏறிக்கிட்டு தன்னோட வேலை வச்சு அந்த சூரபத்மனை வதம் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் முருகனுக்கு அந்த மயிலும் சேவலும் கிடைச்சது.